நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் மீண்டும் உடைய வார்த்தைகள் கேட்க உதவி செய்திருக்கிறேன். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய கிருபை தான் ஆண்டவரே. அந்த கிருபையினாலே இன்றைக்கு ஆலயத்தில் வந்து உங்களுடைய வார்த்தைகளை கேட்க உதவி செய்திருக்கிறேன். இப்பொழுது கூட நீர் எங்களோடு பேசும். நாங்கள் அதை கேட்கக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை எங்களுக்கு தான் பெரிய காரியங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்யும். குறிப்பாக உணர்வின் ஆவியை இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கார். இயேசு மூலம் கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தெரியும், நான் ஒரு வேத ஆராய்ச்சியிலே பாவ பட்டியல் என்கிற ஒரு தலைப்பிலே ஒவ்வொரு பாவத்தை குறித்து 2016 ஆண்டு என்று நினைக்கின்றேன். அந்த ஆண்டிலே நான் இந்த செய்தியை ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே நான் பகிர்ந்து கொண்டேன். திடீரென்று எனக்கு அந்த யோசனை வந்தது. ஏன்னா அது கொஞ்சம் பேர் தான் அந்த பைபிள் ஸ்டடியிலே வருவார்கள். ஆகவே இந்த வார்த்தைகளை மீண்டும் சபையாருக்கு நாம் சொன்னால் அது நன்றாக இருக்கும் என்று சொல்லி இப்படியாக மாதத்திலே மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமைகளிலே இந்த பாவப்பட்டியலை நான் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே வருகிறேன். அகந்தையிலே ஆரம்பித்தோம். அகந்தை, பெருமை. முதலாவதாக இந்த உலகத்தை பிசாசானவன் தேவதூதன் பிசாசாக மாறினதுக்கு அந்த ஒரு பாவம் தான் காரணமாக இருந்தது, பெருமை, அகந்தை. அதிலே ஆரம்பித்து கடந்த மாதத்திலே மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை கடின இருதயம் என்கிற அந்த தலைப்போடு நாம் முடித்தோம். கிட்டத்தட்ட 21 பாவங்கள் என்கிறதிலே ஒரு 15: அகந்தை, அறியாமை, அவிசுவாசம், அசட்டை, அவசரம், அசதி, அஞ்சனம், அடங்காமை, அன்பின்மை, அவமதித்தல், அச்சம், அபகரித்தல், அறிவீனம், அநீதி, அறிவிக்காமை. இது 15 பாவங்கள். அதற்கு பிறகு என்கிற அந்த வரிசையாக கலகம், கடுங்கோபம், கஞ்சத்தனம், கவலைப்படுவது, கனவீனம், கடந்த மாதத்திலே கடின இருதயம். 21 பாவங்களை நாம் பார்த்து விட்டோம். இன்றைக்கு 22வது பாவமாக கண்களின் இச்சை என்கிற தலைப்பிலே நாம் இந்த பாவத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு உலகத்திலே இந்த பாவமானது பெருகி இருக்கிறது. அது எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. இச்சை என்று சொல்லும்போது அது பேராசை என்று கூட சொல்லலாம். ஆசைப்படுவது தவறல்ல, ஆனா பேராசைப்படுவது தவறு. அப்போ இச்சை அது நமக்கு வருவதற்கு முழு காரணம் நம்முடைய சரீரத்தில் அநேக பகுதிகள் இருந்தாலும் முக்கியமான ஒரு பாவம் என்னன்னா அது கண்தான். அதான் நான் இச்சைக்கு வந்து கண்களின் இச்சை என்கிற தலைப்பிலே நான் உங்களுக்கு வந்து கொள்கிறேன். ஏன்னா இந்த கண்ணு தான் நமக்கு இச்சைகளை கொண்டு வருகிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. வாசிங்க. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். எவ்வளவு அருமையான வார்த்தைகள், ஒரு கவிதை மாதிரி வருது பாருங்க. நீங்க அதை படிச்சீங்கன்னா அதுல நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய சுய இச்சை, நம்முடைய கண்களின் இச்சை. இது யாரோ மற்றவர்கள் மூலமாக வருவதில்லை. அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்படுகிறான். பிசாசு இப்படிதாங்க நம்ம அப்படியே இழுத்து அதை என்ன பண்ணிடுவான்? மாட்டிக்க வைப்பான், சிக்குண்டு. அதுக்கு பிறகு என்ன பண்ணுவான்? நம்ம சோதிக்கப்படுவோம். அந்த இச்சை நமக்குள்ள வந்தவருக்கு என்ன ஆகுமா? அது எவ்வளவு தெளிவா அந்த யாக்கோபு சீஷன் சொல்றான் பாருங்க. அது கற்பம் தரிக்குமா? அது என்ன பண்ணும்? கற்பம் தரிச்ச பிறகு என்ன பண்ணும்? இந்த உலகத்துல ஒரு குழந்தையை பிறப்பிக்கல. அப்போ அந்த இச்சையானது எதை கொண்டு வருமா? பாவத்தை இந்த உலகத்தில் பிறப்பிக்க வைத்து அந்த பாவம் முழுமையாக பூரணமாக நிறைவாகும்படியாக கொண்டு வந்து கடைசியில் எங்க கொண்டு போவானா? மரணம். மரணம் என்பது இந்த உலகத்தின் மரணத்தை குறிக்கல, அது 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற நரக கடலை குறிக்கிறது. மரணத்தை பிறப்பிக்கும் என்று வாசிக்கிறோம். இங்கு ஒரு பிறப்பு, நீங்க அதுக்கப்புறம் மரணத்தை, நீங்க நரகத்துல ஒரு புதிய வாழ்க்கை, அது நித்திய வாழ்க்கை, காலகாலமா இருந்துகிட்டு இருக்க வாழ்க்கை. இதுக்கு என்ன காரணம்? சுய இச்சை, கண்களின் இச்சை. நம்ம வாழ்க்கையில இச்சை என்கிற பாவத்துக்கு நாம் விலகி போட வேண்டும்.
வேதத்தில் அநேக உதாரணங்கள் இருக்கிறது, வசனங்கள் இருக்கிறது. ஒரு சில வசனங்களை வாசித்து என்னுடைய செய்திக்குள்ளே கடந்து போவோம். யோவான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் யாரால உண்டாகல? சில நேரத்துல இப்படி ஒரு விட்டு ஒன்று போடுவோம், நம்ம எல்லாம் ஆண்டவர் தாங்க செய்யறாரு. உங்களை பாவத்தை ஆண்டவர் செய்ய சொல்லி ஒருபோதும் சொல்ல மாட்டார். பாவத்திலிருந்து நீக்கிறவர் தான் ஆண்டவர். அதனால சொல்ற பிதாவினால் உண்டானவர்கள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவர்கள். ஹல்லேலூயா. இந்த பாவங்கள் எல்லாம் உலகத்தினாலே உலகத்தாலான பிசாசானால உண்டாக்கப்பட்டவைகள். நம்முடைய கண்கள் காண்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 4 நண்பர்கள் காட்டு வழியாக போய் கொண்டிருக்கிறார்கள். அப்ப போகும்போது அவர்கள் அப்படியே போகும்போது அங்க ஒரு புகை, பெரிய புகை இருக்கிறது. திடீர்னு அந்த புகைக்குள்ள இருந்து ஒரு பெரிய முனிவர் மாதிரி ஒருவர், நிறைய ஜடையுடன் கூடிய ஒருவர் கத்திக்கொண்டே ஓடி வருகிறார். ஐயோ, என்னை மரணம் துரத்துகிறது, மரணம் துரத்துகிறது என்று ஓடி வருகிறார். இந்த 4 பேருக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னடா அந்த புகைக்குள்ள இருந்து இந்த மனுஷன் இப்படி ஓடி வராரு, உள்ள பெரிய சிங்கம் யார் ஏதாவது ஒரு மிருகம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வெளியே ஒளிந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு மிருகமும் அந்த மாதிரி தெரியல. சரி, என்னதான் உள்ள போய் பார்க்கலாம், என்ன அப்படி சொல்லிட்டு போறாரு. உள்ள போய் பார்த்தா இவங்களுக்கு கண்கள்னா ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கிற அளவுக்கு ஒரு காட்சியை கண்டார்கள். என்னன்னா அந்த குகையில நிறைய தங்கம், வைடூரியம், நகைகள், பணங்கள் நிறைந்திருக்கிறது. இவங்களுக்கு பெரிய ஆச்சரியம். என்ன இந்த முனிவர் பணம், இவ்வளவு பணம், இவ்வளவு நகை, இவ்வளவு இதுமே மரணம் சொல்லி ஓடுறாரு. மரணம் இன்னை துரத்துதுன்னு சொல்றாரு. சரியான லாய்க்கில்லாத மனுஷனா இருப்போம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த 4 பேருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். வாழ்க்கையில நமக்கு நினைக்க முடியாத ஒரு பணம் இங்க இருக்கிறது. இப்ப 4 பேர் ரொம்ப சிறந்த நண்பர்கள். அவர்கள் பிரிக்கவே முடியாது, அந்த மாதிரி ஒரு நண்பர்கள். எதற்காகவும் எல்லா தியாகமும் செய்யக்கூடியவர்கள். இவர்கள் 4 பேரும் அந்த பணத்தை பார்த்த உடனே 4 பேரும் நண்பர்கள் சொல்லிட்டாங்க, சரி இதெல்லாம் தூக்கிட்டு போகணும், பிரித்துக் கொள்ளலாம், சமமா பிரிச்சுக்கலாம். பிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணலாம், நம்ம 4 பேரும் இதை கொண்டு போயிடலாம், யாரும் எந்த வித சண்டையை போடக்கூடாது. ஓகேட்டாங்க. 4 பங்கா பிரிக்கிறாங்க. பிரித்து கொண்டு அப்போ இவங்க நிறைய பணம் இருந்தனால பிரிக்கிறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, பசிக்க ஆரம்பிச்சு. அப்போ அந்த 4 பேரும் சொல்லுறாங்க, ரொம்ப பசியா இருக்குது, யாராவது ஒருத்தங்க கொஞ்சம் போய் சாப்பாடு வாங்கி வந்துட்டா தொடர்ந்து நம்ம அதை கட்டி கொண்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு யாரும் போக மாட்டாங்க. என்னதான் நண்பர்கள் இருந்தாலும் இவங்களுக்கு ஏதாவது நம்மளை ஏமாத்திடுவாங்க ஒரு பயம் இருக்குது. அப்போ 4 பேரும் சத்தியம் பண்றாங்க, இல்ல யாரும் யாரையும் ஏமாத்த மாட்டோம், நம்ம நண்பர்கள். அதனால என்ன பண்றீங்க, ஒருத்தர் மட்டும் நம்பி போய் ஒரு சாப்பாடு வாங்கி வந்துட்டா நம்ம சாப்பிட்டு நம்ம மறுபடியும் போவோம். அப்போ ஒருத்தர் மட்டும் அவங்க 3 பேரையும் நம்பி வெளியே போயிட்டாங்க. இந்த 3 பேரும் அந்த பங்கை பார்த்து கொண்டிருக்காங்க. அப்ப 3 பேர் சொல்றாங்க, எதுக்கு நம்ம வீணா இந்த 4ஆ பிரிக்கணும்? பாருங்க, இச்சை, ஆசை எப்படி மாத்து பாருங்க ஒரு நண்பர்களை. அப்ப அவன் என்ன சொல்றான், ஏன் அவன் போயிருக்கானே அவனுக்கு கொடுக்க வேணாம், அவன் வந்த உடனே அவனை அடிச்சு கொண்டுடலாம். அப்ப ஒரு நண்பன் கேட்க, அவன் எப்படி நீ கொள்ளுவ அப்படின்னு. இந்த 2 பேரும் பெரிய கட்டையை கையில் அடிச்சு இப்படிதான் என்று சொல்லி அந்த நண்பரை அடி அடிச்சு அங்கேயே கொண்டு விட்டார். 3 பேர் இருந்தவர்கள் ஒருத்தர் இறந்துட்டாங்க. இப்ப அவன் சொல்றான், இப்போ இந்த 4 பங்கை நம்ம 2ஆ ஆக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது அவன் அங்க வருகிறான். வந்தவன் சாப்பாடை கொண்டு வாங்கி வருகிறான். வந்த உடனே ஒருவன் இறந்து கிடக்கிறான், 2 பேர் இருக்கிறாங்க. அப்ப இவன் கேட்கிறான், என்னப்பா என்ன நடந்தது, ஏன் அவனை அடிச்சு கொண்டீங்க, எதற்காக அடிச்சு கொண்டீங்க அப்படின்னு. கொஞ்சம் இல்ல, எங்களுக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்துருச்சு, எதுக்கு இதை 4 ஆகணும், நம்ம 3 பேருமே பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணோம், அவனை அடிச்சு கொண்டுட்டோம் அப்படின்னு. ஐயோ, இது தப்பு இல்லையா அப்படின்னு. ஒரு தப்பும் கிடையாது, நீ விட்டவா அப்படின்னு சொல்லி அவன் வந்த உடனே அவனையும் என்ன பண்ணிட்டாங்க, 2 பேர் சேர்த்து அடிச்சு கொண்டுட்டாங்க. கொண்டோன்னு இப்ப 4 எப்படி ஆயிடுச்சு, 2 பங்கு ஆயிடுச்சு. ஆசை எப்படி பாவத்தை பிறப்பித்துக் கொண்டே வருகிறது. அந்த 2 பேர் இப்ப நிக்கிறாங்க. இப்ப 2 பேருக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் ஒரு எண்ணம் வருகிறது. என்னது, ஏன் இதை 2 ஆக்கணும், நாமளே எடுத்துக்கிட்டா இவ்வளவு காசு, இவ்வளவு பணம் இனிமே கிடைக்குமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா, ஒருத்தன் என்ன பண்ணா, இன்னொருத்தனை அந்த கட்டையை வச்சு அடிச்சு.
இப்ப 3 பேரும் கொண்டுட்டாங்க, இறந்துட்டாங்க, ஒருத்தர் மட்டும் உயிரோடு. போனவன் 4 பேரு, 3 பேரும் இறந்து கிடக்கிறாங்க. இவனுக்கு ரொம்ப சந்தோஷம், எல்லாத்தையும் மூட்டை கட்டுறான். மூட்டை கட்டி என்ன பண்றான், எல்லாத்தையும் தூக்குறதுக்கு பலன் வேணும், பசி இருக்கு. ஆத்தா சாப்பாடு 4 பாக்கெட் வாங்கி வந்திருக்கிறான். 4 பாக்கெட் வாங்கினோடனே அந்த ஒரு பாக்கெட் பிரிச்சு என்ன பண்றான், சாப்பிடுறான். ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துல இவனுக்கு கண்ணெல்லாம் இருட்ட ஆரம்பிச்சு. கண்ணெல்லாம் இருட்ட ஆரம்பிச்சுது. அப்படியே மயங்கி விழுந்தான். அவன் நினைக்க ஆரம்பிக்கிறான், ஆஹா நாம மட்டும் எடுத்துக்கணும்னு நினைச்சோம், ஆனா சாப்பிட போனவன் என்ன பண்ணிட்டான், சாப்பாட்டுல விஷத்தை கலந்து கொண்டு வந்து அவன் மட்டும் எடுக்கணும்னு ஒரு எண்ணத்தோட அவன் சாப்பாடுல விஷத்தை கலந்து கொண்டு வந்துட்டான். இப்போ 4 பேருமே நம்ம சாகிற நிலைமைக்கு வந்துட்டுமே, இந்த ஆசை நண்பர்களை இப்படி கொண்டுடுச்சே சொல்லி அவன் நினைச்சுக்கிட்டே என்ன பண்ணா செத்து போனான். 4 பேர் நண்பர்களா உள்ள போனாங்க. 4 பேர் இப்ப பாடியா இருக்காங்க. அந்த பணம் நகையெல்லாம் அப்படியே இருக்கு. அப்ப அந்த முனிவர் சொன்ன வார்த்தை, பெரியவர் சொன்னாரு, மரணம் என்னை துரத்துகிறது சொன்ன வார்த்தை நிறைவேறிடுச்சு. இந்த கதையை யோசிச்சு பாருங்க. ஒரு ஆசை, சின்ன ஆசை தான். ஆசைப்படுவது பாவமே கிடையாது. அது இச்சையாய் மாறக்கூடாது. அது பாவத்தை பிறப்பிக்க கூடாது. அது பாவம் பூரணமாக கூடாது. அந்த பூரணம் மரணத்தை கொண்டு வரக்கூடாது. இந்த கண்களின் இச்சை என்பது ஒரு பெரிய பாவம். மனுஷர்கள் வீழ்ந்து போவதே இந்த கண்களினால். அதை நீங்க மறந்து விடவே கூடாது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. ரோமர் 6:12. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்திலே, நீங்கள் உங்களுடைய சரீர இச்சை, சரீரம் அதுக்குதான் சொல்ல முக்கிய பங்கு கண். நீ அந்த சரீரம் என்று சொன்னாலே நீங்க கண்களே எடுத்துக்கீங்க. ஏன்னா கண்களின் வழியாகத்தான் நம்ம எல்லா சரீரத்தினுடைய பாவங்களுக்கும் இந்த இச்சை வருகிறது. இந்த கையாகட்டும், காலாகட்டும், எண்ணமாகட்டும், இருதயமாகட்டும், எல்லாமே இங்க பார்ப்பது நிமித்தமாகத்தான். அப்ப அது கண்களின் இச்சை, அந்த சரீரங்களின் இச்சை நிமித்தமாக அந்த பாவத்துக்கு நீ கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்திலே பாவம் ஆடாதிருப்பதாக. நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா நரகத்துக்கு போவீங்க. அப்போ இந்த பாவ பட்டியல இன்னைக்கு கண்களின் இச்சை என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய கண்களினால் நான் என்னென்ன பாவங்களை செய்வது, இந்த இச்சை நீக்க வேண்டும் என்றால் சில காரியங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிச்சு, சில வசனங்களை வாசிச்சு நான் செய்திக்குள்ள போகிறேன். ரோமர் 13:14 வாசிங்கள். இந்த இச்சை நீங்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து, அவ்வளவுதான், சிம்பிள்ங்க, பெரிய விஷயம் கிடையாது. இயேசு உங்களுக்குள்ள இருந்தா நீ என்ன பண்ண மாட்டீங்க? கண்களில் இச்சையே அந்த பாவத்துக்குள்ள நீங்க பிரவேசிக்க மாட்டீங்க. இயேசு உங்களுக்குள்ள இல்லைன்னா நம்முடைய கண்கள் இச்சிக்கும். ரொம்ப தெளிவா சார். அப்ப அதுல இருந்து நீங்கணும்னா இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளும். இயேசு நம்மோட இருக்காரா? இருக்கிறவங்க சொல்லுங்க. கண்டிப்பா ஆண்டவர் நம்மோட. அதுதான் என்ன பாஸ்டர், அதனாலதான் வந்திருக்கிறேன், ஆண்டவர் என்னோடு இருக்கிறதுனால தான் நான் இங்க வந்திருக்கிறேன். உண்மைதான். ஆனா ஆண்டவரை நாம் விட்டுட்டு வரோம். கொஞ்ச நேரம் விடுவோம், கொஞ்ச நேரம் வச்சுப்போம், கொஞ்ச நேரம் விடுவோம். அதுதான் நீ எப்பொழுதும் ஆண்டவர் உங்களோடு பிரியாது இருக்கிற ஒரு வாழ்வு தான் நீங்க இச்சைகளிலிருந்து நீங்க தப்பிச்சு கொள்ள முடியும். இல்லனா நீங்க அது பாவம், அந்த பாவம் உங்களுக்கு நரகத்தை கொண்டு போகும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தை அதில் ஆசை இச்சைகளையும் எங்க அறையணுமா? சிலுவையில அறையணும். உங்களுடைய இச்சைகளை நீங்க சிலுவையில அறையணும். அப்ப நாமளும் சிலுவை சுமக்கணுமா? நாமளும் ஆணிகள் அடிக்கப்படணுமா? ஆண்டவர் நமக்காக சிலுவையில ரத்தம் சிந்திட்டாங்க. அந்த சிலுவையை நீங்கள் என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும். அதை இயேசுவை தரித்துக் கொள்ள வேண்டும். அப்படி இச்சைகள், கண்களின் இச்சை நீங்க வேண்டும் என்ற இதெல்லாம் செய்ய ரொம்ப கஷ்டம். பிசாசு உங்களை அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டாங்க. அவ்வளவு ஈஸியா நீங்க பிசாசு கிட்ட தப்பிக்க முடியாது. அவன் அவன் பாவ செய்ய சொல்லி தூண்டிக் கொண்டே இருப்பான். அது ஒரு எண்ணத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். உங்களை அவன் பரிசுத்தமாய் வாழ விடவே மாட்டான். பிசாசு வல்லமை உடையவன். நீங்க மறந்துடாதீங்க, நீங்க அவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள்.
ஆமா, ஆண்டவர் சொல்ற பிசாசுக்கு நீங்க விடக்கூடாதுங்க. இடம் கொடுத்துட்டீங்கன்னா அவன் உள்ள வந்து டென்ட் போட்டு உங்களோட வீட்டை விட்டு உங்களை இதயத்தை விட்டு அவன் போகவே மாட்டான். ஆமா, போகவே மாட்டான். நீங்க வெளியே துரத்த முடியாது. அதனால ரொம்ப ஜாக்கிரதை. கிறிஸ்துவை தடுத்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 4 அதிகாரம் 22 23 வாசிங்க. எபேசியர் 4 22 23. அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசப்பாக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை கலந்து போட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. புதிய ஆவியாகிய புதிய மனுஷனை தடுத்து போடணும். பழைய மனுஷனை கலைந்து போடணும். பழச இன்னும் நீங்க வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய கண்கள் இச்சைக்குள்ளே அது இருந்து கொண்டேதான் ஏதோ ஒரு இச்சை. அதெல்லாம் இன்னைக்கு நம்ம செய்தியாக பார்க்க போகிறோம். இந்த சரீரத்துக்கு கண்ணுக்கு ரொம்ப முக்கிய இடம் இருக்குங்க. இல்ல வேதாகமே அப்படிதான் சொல்லுது. மத்தேயு சுவிசேஷம் 6 அதிகாரம் 22 வசனத்தை வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 6 அதிகாரம் 22 வசனம். கண்ணானது சரீரத்துக்கு விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் அவ்வளவுதாங்க. ஹல்லேலூயா. நீங்க உங்க கண்ணை பர்ஃபெக்ட்டா பாத்துக்கிட்டீங்கன்னா சரீரம் முழுவதும் எப்படி இருக்கும்? ரைட்டா. அவ்வளவுதான். அப்போ நம்முடைய சரீரம் கெட்டு போவதற்கு முக்கிய காரணம் என்னது? நம்முடைய கண். அதுதான் நம்முடைய தெளிவில்லாத கண்ணினால நாம் பாவத்தை செய்கிறோம். வாசிக்க கேட்ட லூக்கா சுவிசேஷம் 14 அதிகாரம் அதை திருப்பிக்குங்க. அது நல்ல ஒரு ஓமை ஆண்டவர் சொல்லுகிறார். அதுல 3 விதமான ஆசைகள் அது வருகிறது. லூக்கா சுவிசேஷம் 14 அதிகாரம் அது பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கும்படியான ஒரு அழைப்பு அங்க கொடுக்கப்படுகிறது. அந்த அழைப்பு கொடுக்கும் போது அங்க என்ன நடக்குது? சாக்கு போக்கு சொல்றாரு. 3 விதமான சாக்கு போக்கு அங்க வருது. அதுதான் இந்த செய்தியினுடைய அர்த்தம். நம்முடைய தெளிவில்லாத கண்ணினாலே நாம் செய்யக்கூடிய பாவங்கள் என்ன என்பதை இந்த ஓமையிலே ஆண்டவர் முழுவதுமாக சொல்லி விடுகிறார். முதலாவதாக ஒரு விருந்து, பெரிய விருந்து. ஏற்கனவே கூப்பிட்டாச்சு அவங்க வேலை என்னது? வந்து சாப்பிடும். அவ்வளவுதான். விருந்து எல்லாம் ரெடி பண்ணி வாருங்கள் என்று ஒரு அழைப்பு அங்க அழைக்கப்படுகிறது. அப்போ 15 வசனத்துல அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? போக்கு சொல்ல தொடங்கினார். லூக்கா சுவிசேஷம் 14 அதிகாரம் 18 வசனத்தை வாசிங்க. அவர்கள் எல்லாரும் அவர்கள் எல்லாரும் என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்போ என்ன நடக்குது? முதல்ல ஒருவர் சொல்றான், வந்து என்ன சாக்கு சொல்றான்? இன்னைக்கு நம்ம நிறைய சாக்கு சொல்றோம். ஏன் நீங்க சர்ச்சுக்கு வரல அப்படின்னு கேட்டா என்ன சாக்கு சொல்லுவோம்? சொல்லுங்க, லிஸ்ட் போடுங்க. ஊருக்கு போயிட்டோம், அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா ஊருக்கு போயிட்டீங்க, நீங்க வர முடியாது. அது வந்து உங்களுக்கு எக்ஸ்கியூஸ். ஓகே, ரைட், பரவாயில்ல. அடுத்தது சொந்தக்காரங்க வந்துக்கிட்டாங்க. இதுல கரெக்டா சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு அனுபவத்துல இதெல்லாம் வரும். சொந்தக்காரங்க வந்து நம்ம பாஸ் ரொம்ப சொல்லுவார். சொந்தக்காரங்க வந்தவொடனே நம்ம என்ன எதுக்காக லீவ் சர்ச்சுக்கு லீவ் கொடுக்குறோம்? அவங்களுக்கு நல்லா சமைச்சு போடணும். பாஸ் சொல்லுவார், ஒரு ரசத்தை ஊத்தி அவங்களுக்கு ஒரு நாளைக்கு நீங்க கொடுத்து பாருங்க, அடுத்த வாட்டி ஞாயிற்றுக்கிழமை அவங்க வரமாட்டாங்க. நீங்க பிரியாணியும் சிக்கன் 65 செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையான வந்து உங்க வீட்டுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. நீங்க ரசம் சாதம் போடுங்க, அடுத்த முறை வந்தீங்கன்னா வெறும் சோறை கொடுத்து தண்ணியை ஊற்றி விடுங்க, அடுத்த முறை வரவே மாட்டாங்க. சாக்கு சொல்லுவோம். அடுத்தது லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருந்து உடனே விடுமுறை. எதுக்கு? ஸ்கூல். இது ஸ்கூல் மாதிரி தான். கிடைச்சா ஸ்கூல்ல கூட நீங்க நினைச்சாலும் லீவ் போட முடியாது. நல்ல சாக்கு சொல்லுவோம். இல்ல அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் வந்துருச்சு, முடிச்சுட்டு போங்க. எவ்வளவு இந்த சொந்த ஃபங்க்ஷன் இருந்தால் ஒழிய அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை போக நான் அப்படிதான் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை ஒண்ணே 8 மணிக்குள்ள போயிட்டு வாங்க, இல்லைன்னா 12 மணிக்கு மேல போகும். நான் ஆலயத்தை விட்டுட்டு போகிறேன். சரி, அப்படியே நீங்க போயிட்டீங்கன்னா இப்போ மாலையிலும் ஒரு ஆராதனை வைத்திருக்கிறோம். எதற்காக? காலையில ஒருவேளை வர முடியலன்னா அவங்க மாலையிலும் வந்து கலந்து கொள்ளும். ஆலயத்துல எப்ப நமக்கு வாய்ப்பு கிடைக்குது கட்டடிக்கலானே காத்திருக்கிற ஒரு கூட்டம் நமக்கு. நான் உண்மையா சொல்றேன், பிராக்டிகலா சொல்றேன். ஒரு மனமோந்து வரணும்.
நீங்க ஜாய் சொன்ன சாட்சி எனக்கு பெருமைக்காக ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் வரமாட்டாங்கன்னு நினைச்சேன். 8:30 மணிக்கு அப்பாயின்மெண்ட் வந்து இறங்கி 9 மணிக்கு சர்ச்சுக்குள்ள வந்துட்டாங்க. ஏன்னா அது ஒரு ஆர்வம், அது ஆலய வாஞ்சி இருக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அப்பா டயர்டா இருக்கு பாஸ்டர், லேட்டா வந்துட்டேன், தூங்கிட்டேன், முடியல, உடம்பு டயர்டா இருக்கு, இதெல்லாம் சாக்கு போக்கு. இன்னைக்கு இவங்க சாக்கு போக்கு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? வாங்க விருந்து. என்ன கூப்பிட்டாங்க? உங்களை வேலையை செய்ய சொன்னாங்க, சம்மந்தி எடுத்தாங்க சொன்னாங்க, சாப்பிட கூப்பிடுறாங்க. அதுக்கு இவங்க என்ன பண்றாங்க? முதல் சாக்கு என்ன சொல்றாங்க? ஒருவன் ஒரு வயலை கொண்டேன், சத்தமாசிங்க, நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி ஒரு இடம் வாங்கியிருக்கேன், அதை நான் போய் பார்க்க போறேன். அதுக்கு இதுவாங்க ஞாயிற்றுக்கிழமை தான் இடம் பார்க்க போடுமா? ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாமே செய்யணுமா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் பாஸ்டர் எங்களுக்கு லீவு. உங்களுக்கு 6 நாள் 7 நாள் உங்களுக்கு லீவு. உங்களுக்கு என்ன? எனக்கு ஒரு நாள் தான் லீவு. 2 மணி நேரம் வரதுக்கு யோசிக்கிறோம். 2 மணி நேரம் 7x24 ஒரு வாரத்தில் 7x24. அதுல 2 மணி நேரம் 9 to 11. அது கூட ஷார்ப்பா 9க்கு ஆரம்பிக்கிறோம், முடிந்த வரைக்கும் 11க்கு முடிக்கிறோம். அதுக்கு எத்தனை சாக்கு போகும்? நான் யோசிக்கணுங்க. இது யாருக்கு ஆசீர்வாதம்? நீங்க வந்து ஆண்டவருக்கு அப்படி பணமா வருமா? இல்ல ஆலயத்துக்கு ரொம்ப ஒரு எங்களுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆலயத்தை வாசிக்கிறவர்கள், ஆலயத்தை கனம் பண்ணுகிறவர்கள், ஆலயத்துக்கு ரெகுலராக வருகிறவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நிச்சயமா தருவார். நீங்க ஆலயத்துக்கு மட்டும் கட்டடிக்காது, வாங்க, தொடர்ந்து வாங்க, அது ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க. ஏன் இன்னும் நம்ம நிறைவான ஆசீர்வாதங்களை பெற முடியல? ஏன் இன்னும் பலவீனத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஏன் அப்ப நீங்க ஒருவேளை இந்த இடத்துல இப்படி வரலாம், அவன் ஆலயத்துக்கு ரெகுலரா வந்தா எனக்கு எந்த வித கஷ்டம் வராதா? நான் என்ன சொல்ல தெரியுமா? இன்னும் நிறைய கஷ்டம் வரும். ஏற்கனவே இருக்கிற கஷ்டத்தை விட இன்னும் நிறைய கஷ்டம் வரும். ஆமா, ஆண்டவர் தான் நமக்கு கஷ்டம். உபத்திரவங்கள் கண்டிப்பா நீங்க ஆண்டவரை நெருங்க 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 அதிகமா பிசாசுகளை சோதிப்பான். ஆனா இவைகள்லாம் வச்சு ஆண்டவர்களை விடுவிப்பான். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஆண்டவர். ஒரு பெரிய சமாதானத்தை தருவார். இவன் சாக்கு சொல்றான், நான் ஒரு வயலை வாங்கிட்டேன், அதனால நான் என்ன பண்றேன், அதை பார்க்க போகணும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறான். இது ஒரு ஆசை. இது மண்ணாசையை குறிக்கிறது. அடுத்து 19 வாசிங்க. வேறொருவன் 5 மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி. இவன் ஒரு சாக்கு சொல்றான். என்னது? நான் ஒரு 5 ஏர் மாடு வாங்கிட்டேன், அதை பார்க்க போறேன். இது இப்பதான் ஏற்கனவே அழைப்பு கொடுத்தாச்சு. இப்ப மீண்டும் ஒரு அழைப்பு வருகிறது. வந்து சாப்பிட்டு 1 மணி நேரம் இருந்துட்டு அந்த எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் நீ இருந்துகிட்டு அதுக்கப்புறம் போய் பார்க்க வேண்டியதுதானே? இல்ல நேற்று பார்க்க வேண்டியதுதானே? இல்ல நாளைக்கு வந்து பார்க்க வேண்டியதுதானே? சாக்கு சொல்றாங்க. என்னது? நான் 5 ஏர் மாடு கொண்டுட்டேன், அதை போய் பார்க்க போறேன். இது எதை குறிக்கிறது? பொன்னாசையை குறிக்கிறது. மூன்றாவது ஒரு காரியம் 20வது அதிகாரம். இதெல்லாம் கூட சூப்பர். யார் ஒருத்தர்? வேறொருவன் என்ன சொல்றான்? பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால இப்ப சுத்தமா ஒரே போடு போட்டான். போய் பார்க்க போறான்னு சொல்லல. என்ன சொல்லிட்டான்? யாராவது சொன்னாங்க பொண்ணா கல்யாணம் பண்ணா நான் எங்கேயோ விருந்துக்கு வர. பொண்ணா கல்யாணம் பண்ணா எங்க போவாங்க? விருந்துக்கு தானே போவாங்க. இல்ல பொண்ணு கல்யாணம் பண்ணா நீங்க பாத்தீங்கன்னா 1 மாசத்துல பொண்ணு மாப்பிள்ளை என்ன ஆயிடுவாங்க? குண்டாயிடுவாங்க. ஒரு 7 கிலோ கூடியும். ஏன்? விருந்து. அப்புறம் யாரும் எட்டியும் பார்க்க மாட்டாங்க, அது வேற விஷயம். இல்ல விருந்துக்கு கூப்பிடுவாங்க. இவன் என்ன சொல்றான்? பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால நான் வரக்கூடாது. எவ்வளவு அருமையான சாக்கு. இது பெண்ணாசையை குறிக்கிறது. இந்த 3 ஆசைகளை குறித்து தான் இன்றைக்கு நான் சொல்ல போறேன். கண்களின் இச்சையினால மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இந்த 3 காரியங்களை குறித்து, இந்த லூக்காலே சொல்லப்பட்டிருக்க இந்த காரியங்களை குறித்து தான் இன்று நாம் விவரமாக பார்க்க போகிறோம். தெளிவில்லாத கண்களினாலே வந்த இந்த ஆசை இச்சைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது நம்முடைய இச்சை கண்களினாலே வரக்கூடிய முதல் என்ன தெரியுமா? மண்ணாசை. இந்த உலகத்துல மண்ணாசை என்பது இன்னைக்கு வீடு அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு ஒரு வாடகை வீட்டுல இருந்து ஒவ்வொரு ஜனங்களும் படுகிற கஷ்டங்கள் எல்லாருமே தெரியும். இந்த நம்முடைய வாழ்க்கையில் எது இருக்குதோ இல்லையோ, ஒரு தங்குவதற்கு ஒரு சொந்த வீடு, சின்ன வீடு நமக்கு இருந்தா நமக்கு எவ்வளவு சந்தோஷம் இல்ல? இல்ல அப்படி சொன்ன உங்க எல்லா முகத்திலும் ஒரு பெரிய மகிழ்ச்சி வருவதை நான் பார்க்கிறேன். ஏன்னா வாடகை வீட்டுல இருப்பது கொஞ்சம் கஷ்டம்.
பல பிரச்சனைகள் இருக்கு. ஒரு சின்ன அப்ப அது ஆசையா இல்ல, அது தேவை. ஆனா அந்த தேவைகளுக்காக, அந்த இச்சைகளுக்காக, அந்த ஆசைகளுக்காக நீங்கள் செயல்படுத்துகிற செயல்கள் தான் பாவமாக போகிறது. இந்த மண்ணாசையினால நாம் வீழ்ந்திடக்கூடாது. நம்முடைய கண்கள் ஆசைப்படுவது தவறு கிடையாது. ஆனா மண்ணாசை என்பது அது பேராசையை குறிக்க, ஒரு இச்சையை குறிக்கிறதுல பார்க்கிறோம். அதற்கு ஒரு உதாரணம் லோத்து. ஆபிரகாமும் லோத்தும் சகோதரர். உங்களுக்கு தெரியும், ஆபிரகாமும் நல்ல உயர்ந்திருக்கிறார், உங்களுக்கு தெரிந்த விஷயம். லோத்தும் ஆபிரகாம் அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் லோத்துக்கு கொடுத்திருந்தார். லோத்துக்கு யாருமே கிடையாது, ஆபிரகாம் தான் எல்லாரும். ஆனாலும் ஆபிரகாம் லோத்துவை விட உயர்த்தி வைத்திருந்தார். அப்ப அங்க என்ன நடக்குது? இந்த லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் பிரச்சனையே கிடையாது. ஆனா அவருடைய வேலைக்காரர்களுக்கு என்ன வருகிறது? பிரச்சனை வருது, சண்டை வருது. வேலைக்காரர்களுக்குள்ள பிரச்சனை. ஒரு வீட்டுல 2 வேலைக்காரங்க வச்சு பாருங்க, 2 3 ஒண்ணுக்கு மேற்கொண்டு இருந்தா அவங்கள நம்ம பஞ்சாயத்து பண்றதே பெரிய வேலையா இருக்கும். நமக்கு அந்த வாய்ப்புலாம் இல்ல. எங்க வீட்டுல ஒரு வேலைக்கே ஆள் இல்ல, நாங்க எங்க 3 வேலையை பாக்குறது இல்ல. பெரிய ஆட்கள் பாத்தீங்கன்னா வேலைக்காரர் ஒருவருக்குள்ள ஒற்றுமையா இருக்க வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இங்க வருகிறது. என்ன நடக்குது? இந்த ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தை படிக்க வேண்டாம், டைம் ஆயிடுச்சு. 10ஆம் வசனத்துல நீங்க அந்த 13ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ வாக்குவாதம் வருகிறது இரு வேலைக்காரர்களுக்கும், ஆபிரகாமுடைய வேலைக்காரர்களுக்கும் லோத்துடைய வேலைக்காரர்களுக்கும். அப்போ இந்த பிரச்சனை ஆபிரகாமுடைய காதுல வருகிறது. அப்ப ஆபிரகாம் வந்து லோத்தை கூப்பிடுறாரு. லோத்து கூப்பிட்டேப்பா, நம்ம பெருகிட்டோம், உனக்கும் நிறைய வேலைக்காரர்கள், எவ்வளவு நல்ல மனசு பாருங்க. இதை இன்னொரு வேற ஒருத்தர் அவன் விடவே மாட்டாங்க. ஆனா இவன் விடுகிறான், விட்டு கொடுக்கிறான். எப்படி பாருங்க எல்லாம். இப்போ நான் என்ன சொல்றேன், உனக்கு சாய்ஸ் கொடுக்கிறேன். அவன் தான் நியாயமா சொல்லணும், நீ இங்க போ, நான் இங்க இருக்கிறேன், இல்ல நான் அங்க போறேன், நீங்க இது ஆபரணம் சொல்ல வேண்டிய. அவன் ஆபரணம் என்ன சொல்றது தெரியுமா? நீயே சாய்ஸ், நீ எங்க போறியோ. இப்போ நம்மளுக்கு எவ்வளவு பெரிய இடம், எங்க வேணா போ, உன்னுடைய சாய்ஸ். அப்புறம் அது இல்லாத இடத்துக்கு நான் பார்க்கிறேன். உனக்கும் எனக்கும் இனி வேணும். ஏன்னா உன்னை நான் நல்லா உயர்த்திட்டேன், ஆண்டு உன்னை உயர்த்திருக்கிறார், நீ போ. அப்போ இவனுடைய ஆசை, அவனுடைய இச்சை நிமித்தமாக இவனுடைய குடும்பம் சோதிக்கப்படுகிறது. இவனுக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான் லோத்து. லோத்துடைய மனைவி என்ன அப்பா சொல்ற மாதிரி உப்புன்னு சொல்றதுக்கு என்ன பெரிய யோசிக்கிறீங்க? நல்ல சட்டமா சொல்லுங்க. உப்பு தூணானால் என்று வாசிக்கிறோம். அதுக்கு யார் காரணம்? லோத்துனுடைய இச்சை, லோத்துனுடைய மண்ணாசை. ஏன் தெரியுமா? அவன் 13ஆம் அதிகாரத்துல சொன்ன உடனே அவன் சுத்தி பார்க்கிறான், யோசிக்கிறான். அவன் என்ன சொல்லிருக்கணும்? எனக்கு தெரிஞ்சு ஆபிரகாம் பெரியவர், ஆபிரகாமால தான் இந்த லோத்துக்கு இவ்வளவு வசதி. அப்ப என்ன சொல்லிருக்கணும்? நீங்களே எனக்கு ஒரு இடத்தை கொடுங்க. ஏன்னா ஆபிரகாம் எதை செஞ்சாலும் சிறப்பா செய்வார். ஏன்னா ஆண்டவர் ஆபிரகாமோடு இருக்கிறார், அவருடைய சந்ததியை பெருகப்படும் என்று வாக்கு லோத்துக்கு தெரியும். ஆனா அவனுக்கு மண் ஆசையினால, அவனுடைய இச்சையினால அவனே ஒரு தவறான ஒரு தெரிந்தெடுப்பை அவன் தேர்ந்தெடுக்கிறான். அவன் பச்சை பசையே இருக்கிற ஊரை பார்த்ததை தவிர அங்க இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் பார்க்கணும். நடந்தது என்ன? அவங்க எதற்கு நேராக கூட போட்டா சோதோம் போவான். அது எப்படிப்பட்டவர்கள்? மகாபாவிகள். யார் அவங்க? முதல்ல அந்த லோத்து யோசிக்க வேண்டிய விஷயம், அங்க இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் அதெல்லாம் பார்க்கல. ஏன்னா அது ரொம்ப நல்ல செழிப்பா இருந்தது அந்த ஊர். நிறைய பாவிகள் இருந்தா அந்த ஊர் செழிப்பா இருக்கும். ஆமா, நீங்க யாரும் பாருங்க, ஆமா நிறைய இருக்கும். இப்ப அதான் தவறான தெரியுது. இதுக்கு காரணம் என்னன்னா மண்ணாசை. என்ன நடக்குது? இந்த சோதோம் குமாரனை கர்த்தர் கோபம் கொண்டார். அந்த மக்களை அழிக்கும்படியாக ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 24, 25ல ஆண்டவர் அனைத்தும் அழித்து போட்டார். ஆனா அதுல லோத்து இருந்ததுனால லோத்துக்கு மட்டும் ஒரு விடுதலை கிடைக்குது. என்ன சொல்றாரு? தேவதூதர் மூலமாக அவனை மட்டும் என்ன பண்ண அந்த இடத்தை விட்டு ஓட சொல்ற. அது கூட யாரால தெரியுமா? ஆபிரகாம் தான். ஆபிரகாம் லோத்துக்காக ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்கிறான். ஐயோ தப்பாவே மாட்டிட்டான், தவறா தெரிஞ்சிடுச்சுட்டான், அவனுடைய ஆசை, அவனுடைய மண்ணாசைனால அவன் கெட்டு போயிட்டான். ஆண்டவரே நீ மன்னிங்க மன்னிங்க. இல்ல ஒரு பெரிய தர்க்கமே நடக்குது ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கும். ஆபிரகாம் விடல. சரி, ஆண்டவர் இறக்கப்பட்டு லோத்துக்கு இறங்க என்ன சொன்னாரு? அவன் திரும்பியே பார்க்க கூடாது. லோத்து திரும்பல. அவனுக்கு இப்போ அவன் உஷாராயிட்டான்.
அந்த ஆசையினால, இச்சையினால, அந்த மண் இச்சையினால அவன் தாக்கப்பட்ட கஷ்டம் தெரிஞ்சு போச்சு. ஆனா அவன் மனைவிக்கு அதை விட்டுட்டு போக மனசு. ஐயோ, என் சொத்து, என் வீடு, நான் கட்டின இடம், நான் வாழ்ந்த இடம் சொல்லி என்ன பட்டாயவா திரும்பி பார்த்தாள். யாரு? லோத்துடைய மனைவி. திரும்பி பார்த்த உடனே அப்படி என்ன ஆயிட்டா, இன்றைக்கும் உப்பு தூள் இருக்குதுங்க. இதுதான் கட்டுக்கதை அல்ல, சம்பவம், சரித்திர சம்பவம், சரித்திரம் இது. இன்னைக்கும் உப்பு தூள் இருக்கு. லோத்துடைய மனைவி என்ன உப்பு தூணானா? நாம் வாசிக்கிறோம், ஒரு பெரிய ஜாதிகள் தோன்றி தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக, இவர்கள் நிமித்தமாக அம்மோன் புத்திரர்களும் தவறான உறவினாலே இரு பெரிய இதெல்லாம் வசனங்களை சொல்ல நேரமாகும். ஒரு பெரிய ஒரு தேவையான ஒரு வம்சத்துக்கு இவர்கள் வழிவகுத்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த லோத்துவும் இந்த குடும்பம். அதற்கு என்ன காரணம்? அது ஒரு பெரிய பாவம். அந்த கண்களினாலே, அந்த இச்சையினாலே நாம் வீழ்ந்து போகிறோம் என்பதை மறந்து விடக்கூடாது. இரண்டாவது மண்ணாசை, இரண்டாவது பொன்னாசை. இன்னைக்கு பொன் ஆசை, பொன் என்றால் ஒரு தங்கம், நகை, அது மட்டும் இல்ல, ஒரு இடம், எல்லாத்தையுமே மொத்தமாக நீங்க சேர்த்துக் கொள்ளலாம். ஆனா பொன்னாசை என்று சொல்லும் போது, இவன் நான் உதாரணத்துக்கு சொல்ற 5 ஏர் மாடு கொண்டேன் என்று சொல்றான். அப்ப இந்த உலகத்தினுடைய பொருட்களை குறிக்கிற காரியம். அப்ப இந்த பொன்னாசையினால நாம் அடிக்கடி விழுந்து போகிறோம். அதற்கு ஒரு உதாரணம் தான் ஆகான் என்கிற ஒரு மனிதன். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். மோசேக்கு பிறகு யோசுவா இஸ்ரவேலுடைய தலைவராக ஆகிறார். அப்ப ஆண்டவர் பெரிய வெற்றியை அவருக்கு கொடுக்கிறார். வெற்றி கொடுக்கும் போது ஆண்டவரை தீட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணும், எடுத்து அது கொண்டு வந்து சேர்ந்து சொல்றாங்க. அப்ப ஆகான் மட்டும் என்ன பண்றான்னா, கொஞ்சத்தை எடுத்து அவன் ஒழிச்சு வச்சுக்கிறான். நீங்க கொஞ்சம் அந்த பகுதியை வாசிச்சுக்கிட்டீங்கன்னா அது ஒரு பகுதி ஈஸியா இருக்கும். யோசுவா 7:21 வாசிங்க. பாத்தீங்களா, அவனை அதை என்ன பண்ணி எடுத்துட்டானா, இச்சித்து அந்த கண்களின் இச்சை, அந்த பொண்ணை பார்த்தவுடனே, பெண்ணல்ல, பொன்னாசை, தங்கம், வைரம், இந்த ஒரு விலை உயர்ந்த காரியத்தை பார்த்தவுடனே அவன் இச்சித்து அதை அவன் தனக்குள்ளே அவன் எடுத்து ஒழித்து வைத்துக் கொண்டான் என்று வாசிக்கிறான். வேதம் சொல்கிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற. எல்லா தீமைக்கும் வேற என்ன தெரியுங்களா? பணம் தேவைதான், பண ஆசைதான் வேறா இருக்கிறது. இந்த பணத்தை சம்பாதிக்க எவ்வளவு போய் சொல்லணும், எவ்வளவு திருடணும், எவ்வளவு கொலை செய்யணும். நாம கொலையெல்லாம் செய்யறது இல்ல, ஆனா போய் நிறைய சொல்லுவோம் பணத்துக்காக. இப்படி பண ஆசை எல்லா தீமைக்கும். அது உதாரணம் கேயாசி சொல்றான், அனனியா, சப்பீரா, யூதாஸ், இல்ல ஒரு பெரிய தலைவன் ஒருவன், 100 நீங்க நிறைய சொல்ல முடியும். ஆனா இங்க ஆகான் என்பவன் எடுத்து ஒழித்து வைக்க கூடாதுன்னு சொல்லப்பட்டாலும் கூட எல்லாவற்றையும் அவனுக்கு தேவையானத கண்களிலே இச்சிக்கத்தக்கதான சில காரியங்களை அவன் எடுத்துக்கொண்டான் என்று வாசிக்கிறோம். நடந்தது என்ன தெரியுமா? இந்த பொன் ஆசை, இந்த பொன்னாசையினாலே ஆகானுடைய வாழ்க்கை ஒரு கோரமான முடிவுக்கு வருவதை நாம் பார்க்கிறோம். யோசுவா 7ஆம் அதிகாரம் 25-26 வாசிங்க. நீ என்ன கலங்க பண்ணிருக்க, அப்பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து பாத்தீங்களா? இப்ப புரிஞ்சிருச்சா? ஆகான் என்னங்க பெரிய தப்பு செஞ்சான்? நிறைய ஆண்டவர் கொடுத்தா, கொஞ்சத்தை எடுத்து வச்சுக்கிட்டான். என்ன தப்பு? இந்த இச்சை, இந்த ஆசை, இந்த பேராசை, இந்த பொன்னின் மேல் வைக்க இந்த ஆசையினால அவனை கல்லெறிந்து கொன்று ஒரு கற்குமையை குறித்து எரிச்சு சுட்டு ஒரு மலை மேல ஆக்கி இன்றைக்கு அது இருக்கு. அதுக்கு ஒரு பள்ளத்தாக்கு பேர் வச்சுட்டான். இல்ல, இந்த கொடுமைக்கு என்ன காரணம்? அவனுடைய கண்களில் இச்சை இருப்பார். வாசிக்க வேண்டாம். பிரசங்கி 5:10 நீங்க 10 வரைக்கும் பாத்தீங்கன்னா, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வத்தினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயை. வேதம் அப்படிதான் சொல்லுது. பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெருகுவார்கள், அதை உடையவர்கள்
தங்கள் கண்களை காண்பதே அன்றி அவர்களுக்கு ஒரு பிரயோஜனமும். நீங்க பணம் நிறைய சேமிச்சு வச்சுங்களேன், இன்னைக்கு யார் பணக்காரன் தெரியுங்களா? நீங்க 3 வேளை நிம்மதியா சாப்பிட முடியுதா? யார் இல்லாம இருக்கிறீங்களா? கடன் இல்லாம இருக்கிறீங்களா? கவலை இல்லாம இருக்கிறீங்களா? நீங்க தான் பணக்காரன். என்னதான் நீங்க பணம் சேர்த்து வச்சாலும் ஒருவேளை சாப்பிட்டு அடுத்த வேளை என்ன நடக்கும்னு பயத்தோடு இருக்கிறவங்க பெரிய பரம ஏழைங்க. அவர் பண அவசியம் தான், ஆனா பண ஆசை, பொன்னாசை எல்லாரையும் அழிந்து விடும் என்று நாம் ஏற்ற வாசிக்கிறோம். சரி, இப்ப 2 ஆசை பார்த்தோம், மண்ணாசை, பொன்னாசை. 3வது ஒரு ஆசை பார்த்து முடிக்கிறோம், இங்கே பெண்ணாசை. 3வது சாக்கு போக்கு சொன்னா என்ன சொன்னா, நான் விவாகம் பண்ணியிருக்கிறேன் அதனால நான் வரக்கூடாது. இது இந்த விருந்தை விட அவன் யாரை நேசிக்கிறான்? தன்னுடைய மனைவி. விவாகம் பண்ணின விட அவன் நேசிக்கிறான். மனைவி நேசிக்கிறது தவறு இல்லை, ஆனா நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை விட்டு நீங்க இந்த சாக்கு போக்கினால நீங்க போனீங்க பாருங்க, அதுதான் அந்த அதிகாரத்தில் முடிக்கும் போது கடைசியில் யாருக்கு அந்த சான்ஸ் கிடைச்சு தெரியுமா? சாப்பாடு சான்ஸ். ரோட்ல போற குருட சப்பானி எல்லாரும் அழைச்சு, இவங்க யாரும் வேணும் சொல்லிட்டான். என்ன அவன் சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கான், இவன் ஒருத்தனும் தேவை, நல்லா இச்சைகள்னாலே கிடக்குறாங்க. ரோட்ல வேற யாரும் இருக்கிறாங்க. இப்படிதான் நம்ம சொல்றோம், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். நாம தான் அழைக்கப்பட்டுட்டோம், ஆனா இதுல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் லிஸ்ட்ல இருக்கணும். அழைக்கப்பட்டவர்கள் எல்லாருமே பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியாது. அழைக்கப்பட்டவர்களிலும் என்ன பண்ணணும்? தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். இந்த 3 பேரும் சாக்கு போக்கு சொல்றாங்க, மண்ணாசையினால, பொன்னாசையினால, பெண்ணாசையினால. இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சிம்சோன், அவர் யார் என்று வேதம் சொல்கிறது? நியாயாதிபதி, நசரேய விரதமுடையவர், தேவனுடைய அருள் பெற்றவர், தேவனாலே பலன் பெற்றவர். அவனை போல பலசாலி வேதத்துல கிடையவே கிடையாது. ஒரு சிங்கத்துக்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா? அது மூச்சு விட்டாலே போதும், அவ்வளவுதான். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம மூச்சு போயிடும். அவ்வளவு அவன் சிங்கத்தை அனாவசியமா கிழித்து போடுவான். ஒரு ஒரு கழுதையினுடைய எலும்பு, கொஞ்சம் தாரை எலும்பு பெருசா இருக்கும், கழுதை எலும்பு ஸ்ட்ராங்கான எலும்பு, அதை வச்சு 1000 பேரை அனாவசியமா கொள்ளலாம். அப்ப நிறைய பேருடையவன், ஆனா அவனுடைய நிலை உங்களுக்கு தெரியும். அவனுடைய கண்களின் இச்சை, பெண்ணின் மீது ஆசை கொண்டதுனால, பெண்ணின் மீது இச்சை கொண்டதுனால அவனுடைய பலனெல்லாம் அவனை ஒரு பொம்மையாக்கிட்டான். அவனை வச்சு என்ன பண்ணாங்க? டாய்ஸ் வாங்கி, பிள்ளைகளுக்கு டாய்ஸ் வாங்கி கொடுப்போம்ல, இந்த டாய்ஸ் வச்சு விளையாடுற மாதிரி, அந்த மாதிரி சிம்சோனை வச்சு பிள்ளைகள் விளையாடிட்டு இருந்தாங்க. எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு காரியம் பாருங்க. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவன் கண்களினுடைய இச்சை. சிம்சோன் சிறந்த ஒரு மனிதர் தான், ஆனா பெண்ணின் மீது ஆசை கொண்டதுனால, பெண்ணின் மீது இச்சை. ஏன்னா நசரேயன் என்பவர் அவன் பெண்ணை விட்டு ஒதுங்கி இருக்க முடியும், ஆனா அவனுடைய இச்சை வந்ததுனால அவன் என்ன ஆச்சு? அவனுடைய வாழ்க்கை ரொம்ப பயங்கரமான ஒரு எதிர்பாராத நிலையை கொண்டு வந்து கடைசியில் ஒரே ஒரு ஜெபத்தை அவன் பண்ணி ஒரு பெரிய ஒரு தோல்வியோட தான், பெரிய தோல்வி தான் அவனுக்கு. ஆனா அந்த தோல்வியில ஒரு வெற்றி வேண்டும்ன்றதுக்காக ஒரு விஷயம் பண்ணி, ஒரு விஷயம் நிறைவேற்ற சொல்லி ஒரு ஜெபம் பண்றான். ஆண்டவர் அவனுக்கு விரல் கொடுக்கிறார். அந்த மண்டபத்தையே ரெண்டாக்கி அவன் உயிரோடு இருந்து இறந்தவர்களை விட அவன் அந்த நேரத்தில் செத்த போது இறந்தவர்கள் அதிகம். அந்த அளவுக்கு பெரிய பலத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆனாலும் பெண்ணாசையினால சிம்சோன் பெயர் அங்கே குறிக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். இச்சித்தான் என்று வாசிக்கிறோம். ஒரு வேசியை கண்டு இச்சித்தான், ஒரு பெண்ணை கொண்டு இச்சித்தான். அப்படிப்பட்டதுதான் அவனை தெரிந்து கொள்ளப்படவில்லை. எப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை? ஒரு பெண்ணினால வீட்டு சொல்வதோ சொல்லுவோம், ஆவதும் பெண்ணால, அழிவதும் பெண்ணால். ஒரு வீடு கட்டப்படுகிறது என்றால் அதுக்கு முக்கிய காரணம் யார் தெரியுங்களா? ஆண் கிடையாது. பெண்ணு சரியா இருக்கா, ஆண் சரியா இல்லைன்னா கூட அந்த வீடு கட்டப்படும். ஆண் என்னதான் நல்லவனா இருந்தாலும் ஒரு பெண் சரியில்லைன்னு வச்சுக்கல, அந்த வீடு இடிக்கப்படும். இது உண்மை. ஏன்னா பெண் நினைத்தால் எல்லாவற்றையும் இங்க மாற்ற முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இந்த சிம்சோன் சிக்கிக் கொள்கிறார். அதுதான் இந்த பெண்ணாசை என்பது ஒரு பெரிய கண்களின் இச்சை. அது பாவத்தை பிறப்பிக்கிறது, மரணத்தை கொண்டு வருகிறது. நம் பேரையும், நம்முடைய உள்ளத்தையும், நம்முடைய சரீரத்தையும் கெடுக்கிறது என்று வாசிக்கிறோம். ஒரே வசனத்தை சொல்லி கொடுக்கிறேன். மத்திய சுவிசேஷம் ஆண்டவர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்றார். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு 18:9 வாசிங்க. மத்திய 18:9.
உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. ஒரு நிமிஷம் அப்படி நிறுத்திக்கங்க. ஒரு கண்ணுனால நீங்க மண்ணை பார்த்து, பொண்ணை பார்த்து, பெண்ணை பார்த்து இச்சிட்டு பாவம் உங்களுக்கு கற்பம் தரித்து அந்த பாவம் பூரணமாகி அந்த பூரணமான பாவம் மரணத்தை பிறப்பிக்காமல் இருப்பதற்கு காட்டிலும் உங்களுக்கு இச்சை கொண்டு வருகிற அந்த தெளிவில்லாத கண்ணை நீங்கள் பிடிங்க. அப்ப இப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும் தெரியுமா? வலது கையை தூக்கிங்க, ஒரு வலது கையில வச்சுங்க, வச்சு உள்ள விட்டு கண்ணை பிடிச்சி தூக்கி. அது அர்த்தம் அப்படின்னா இல்ல. அப்படிலாம் செஞ்சு பாசி சொல்லிட்டாரு கண்ணை பிடிக்கி போட சொல்லி நான் வீட்டுல போய் கத்தி எடுத்து கண்ணை சொல்லி பிடிக்கி போடுறேன். அது கிடையாது. உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. இரண்டு கண்ணுடையவனாய் எரி நரகத்துக்கு, அந்த நரகத்துக்கு நீங்கள் தள்ளப்படுவதை பார்க்கிறோம். ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது. ஹல்லேலூயா. அதாவது இது என்னங்க வலது மட்டும் தான் தப்பு பண்ணுமா? இப்படி யாராவது பார்த்துட்டு இருக்காங்க, இல்ல இப்படி பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு இது ஒரு 2 கண்ணு தான், ஒரு கண்ணு மாத்தி பார்த்தீங்கன்னா திறக்க முடியல. ஒரு சிலர் நல்லா பண்ணுவாங்க. ஆமா, நான் பார்த்துருக்கேன். அப்படி அர்த்தம் அது இல்லை. 2 கண்ணு தான் இச்சிக்குது. உதாரணத்துக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்றார்? நீ கண்ணை பிடிக்க போட்டிருக்கிறாரு. ஏன்னா மொத்த சரீரமும் இந்த கண்ணினால நரகத்துக்கு போகுது. சினிமா கண்ணு எப்படி பார்க்குது இன்னைக்கு? சினிமா தியேட்டர்ல போய் பார்க்கறாங்க. நான் அதை சொல்லக்கூடாது. சரி, தியேட்டர்ல போனாங்க, அதை ஸ்டேட்டஸ்ல வேற போடுறாங்க. ஆண்டவர் விரும்பாத காரியங்கள். நீங்க தவறா நினைக்காது. நீங்க சினிமா பார்க்க கூடாதா? இல்ல பார்க்க கூடாது. நான் அதுதான் சொல்றேன். பாஸ்டர் உங்களுக்கு என்ன பாஸ்டர்? ஆமா, நான் விட்டுட்டேன். நான் இந்த எப்போ நான் பாஸ்டர் ஆனோ அப்ப சினிமா பார்க்கறதெல்லாம் விட்டுட்டேன். அதுக்கு முன்னாடி பார்த்தேன். கண்ணு ஏதாவது இச்சிக்கும், கண்டிப்பா இச்சிக்குங்க. அப்ப டிவிலையும் பார்க்காதீங்க. டிவிலையும் பார்க்க அப்படிதான் சொல்லுவேன். டிவிலையும் பார்க்காதீங்க, சினிமா. ஏன்னா அதெல்லாம் இச்சையான காரியங்கள். பிள்ளைகள் கெட்டு போவதற்கு முழு காரணம் இந்த டிவியும் இந்த சினிமாவும். ஏற்றுக்கொண்டுதான் ஆகும். இன்னைக்கு நானே சீரழித்து கொண்டிருக்கிறதுனா சினிமா தாங்க, கவர்ச்சி தாங்க. நான் வேற ஒரு அர்த்தத்துல சொல்றேன். நம்முடைய கண்களில் இருக்கிற இச்சைகளுக்காக நான் பேசிக்கொண்டிருக்கேன். இதை நீங்க தரித்து போடணுங்கிற. இப்ப கண்ணை மூடிட்டு அப்படிதான் இருக்கணும். ரோட்ல போகும்போது ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்து எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தார்கள். நீங்க அவளோடு தொடர்பு வைத்தா மட்டும்தான் விபச்சாரம் ஆண்டவர் சொல்லல. ஒரு பெண்ணை நீங்க இச்சையோடு பார்த்தாலே, ஒரு மண்ணை இச்சையோடு பார்த்தாலே, ஒரு பொண்ணை, அதாவது ஒரு தங்கத்தையோ ஒரு வைரத்தையோ ஒரு இடத்தையோ ஒரு பணத்தையோ நீங்க பார்த்தாலே அது விபச்சாரம் ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு கண்களின் இச்சை என்பது ஒரு பெரிய பாவம். இன்றைக்கு உலகம் முழுவதும் இதை மாட்டி தவித்துக் கொண்டிருக்கிற பிசாசு சிரித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நீங்கள் நாமே எப்படி இருக்கோம்? நம்முடைய கண்களுக்கு கடிவாளத்தை போடு. எதை பார்க்கணுமோ அதுதான் பார்க்கணும். எதை நினைக்கணுமோ அதுதான் நினைக்கணும். எதை யோசிக்கணுமோ அதுதான் யோசிக்கணும். நம்முடைய எண்ணங்களுக்கு, நம்முடைய இருதயங்களுக்கு, நம்முடைய கண்களுக்கு, நம்முடைய சரீரங்களுக்கு கடிவாளத்தை போடணும். ஏன் குதிரைக்கு கடிவாளம் போடுறாங்க? அது கடிவாளம் இல்லைன்னா அந்த குதிரை எங்க போகும் தெரியுமா? இஷ்டத்துக்கு போகும். கடிவாளம் அந்த கண்ணை ரெடி மறைச்சிட்டு கையில. ஏன்னா அப்பதான் அது எங்க போகும்? நேரம் போகும். ஏன்னா அதனுடைய பார்வை 2 பக்கம் தெரியாது. அப்படிதான் ஆண்டு போக சொல்ற. இப்படியே போகின்ற நம்ம என்ன பண்றோம்? எல்லாத்தையும் ஓபன் பண்ணிட்டு சுத்தி ரவுண்ட் அடிக்கிறோம். அப்ப இச்சை வரும். ஆண்டவரை கைத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு 22வது பாவமாக கண்களின் இச்சை ஒரு பாவம் என்று சொல்லி அவர் உணர்ந்திருக்கிறார். தப்பு செஞ்சா தண்டனை உண்டு. நீங்க அதை மன்னிப்பே பெற முடியாது. ஆண்டவர் மன்னிக்கிறவர் தான். ஆனா செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆண்டவர் மன்னிச்சுக்கிட்டே இருப்பார். எவ்வளவு நாள் வரைக்கும்? எவ்வளவு காலம் வரைக்கும்? மரத்தடியிலே அந்த கோடாலி வைத்திருக்கிற ஆண்டவர் பிதாவானவர் வெட்டடியா இருக்கிறார். இயேசுவானவர் என்ன சொல்றார்? ஐயோ என் பிள்ளை, என் மகள், என் மகன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, திருத்திடுவான், அவனுடைய இச்சையெல்லாம் நீக்கிடுவான், அவன் கண்களின் பரிசுத்தத்தை கொண்டு வருவான். ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறார் இயேசு. ஆனா ஒரு நாள் இயேசு நீங்க திருந்தலே வச்சுக்கல, அப்படியே மரத்தை விட்டு வெளியே வருவார். பிதாவானவர் வந்து ஒரே போடுவார். அப்போ நீங்க தலையில இருந்தாலும் முடிச்சுட்டு போகணும். வாழ்க்கையில ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு அரண்மனையில கொஞ்சம் நிறைய பேசிட்டேன்.
ஒரு அரண்மனையில பழங்கள் கிடைக்காத, முடிச்சது கதையை சொல்லி முடிச்சது, பழங்கள் கிடைக்காத ஒரு சீசன். இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போ அங்க இருக்கிற வாலிபர்கள், அரண்மனையில கொஞ்சம் பழங்கள்லாம் உண்டு, வேற எங்கேயுமே கிடையாது, ஏன்னா அவ்வளவு பஞ்சம். ஆனா அரண்மனையில் மட்டும் பஞ்சம் உண்டு. அப்போ ஒரு 10 வாலிபர்கள் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு, அரண்மனையில நல்ல நல்ல பழங்கள்லாம் இருக்குது, பழம் சாப்பிடணும் ஆசையா இருக்கு, நம்மளால என்னென்ன முடியுமோ போய் அந்த பழங்களை நம்ம திருப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி 10 வாலிபர்கள் போய் கொஞ்சம் பழங்களை திருப்பிட்டு போய் வந்தாங்க. அடுத்த நாளைக்கு அரண்மனையில கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா தெரிஞ்சவங்க எப்படி இருந்தாலும் ராஜா ஈஸியா கண்டுபிடிச்சுவார். இன்னைக்கு இது நம்முடைய போலீஸ் அப்படி எதுவாக இருந்தாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிடறாங்க. சில காரியங்கள் அவங்களே மறைச்சிடறாங்க, அது வேற விஷயம். இப்போ அதை 10 பேர் கூப்பிடுறாங்க, லைனா நிக்க வச்சுட்டாங்க. ராஜா தண்டனை அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறாரு? எவன் என்னென்ன பழத்தை சாப்பிட்டானோ அதை அப்படியே அவன் வாயில வச்சு திணிக்கணும், அதான் தண்டனை. லைனா நிக்கிறாங்க. ஒருத்தர் கொய்யா பழத்தை திருடிட்டான், அவனை முன்னாடி வர வச்சு கொய்யா பழத்தை எடுத்து வாயில் போட்டு அமுக்குறான். அவன் எவ்வளவு ஒரு பழம், எவ்வளவு பழம், ஒரு பழத்தை சாப்பிடலாம், அது உள்ள திங்கிறது காட்டி இன்னொரு பழம் அப்படி போட்டு அமைக்கிட்டே தான் இப்படி ஒண்ணுனா. அப்போ 8 கால் போயிடுச்சு. 9வது பப்பாளி பழம் சாப்பிட்டாரு. அவனை வாயில போட்டு நுழைக்கிறாங்க. அவன் அழுவான்னு பார்த்தா அவன் சிரிக்கிறான். பப்பாளி பழத்தை அமுக்குறவன். என்னடா இவங்க தான் அழுத்துட்டு போனாங்க, இவங்க மட்டும் பப்பாளி பழம் உடம்புடி பழம் அதை போட்டு அமுக்குறேன் சிரிக்கிறாங்க அப்படின்னு அந்த ராஜா கேட்டார். நிறுத்துப்பாங்க, டேய் மத்தவங்கலாம் அழுதாங்க, நீ மட்டும் என்ன சிரிக்கிற அப்படின்னு. இல்ல ராஜா, பப்பாளி பழம் திருடன எனக்கு இந்த கதிதான், பின்னாடி எனக்கு 10வது ஒருத்தன் பலாப்பழம் திருடனால அவருடைய கதையை நான் நினைச்சேன், என்ன நடக்குமோ தெரியல. பலாப்பழம் எப்படி இருக்கும்? லோன் இருக்குமா? இவ்வளவு பழமா இருக்கும், அதை தூக்கி அவன் வாயில வச்சு ஒரு அமுக்குனா அவனுடைய கதையை நினைச்சேன், எனக்கு சிரிப்பா வந்தது அப்படின்னா. யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக கண்களின் இச்சையினாலே நீங்க செய்கிற பாவங்களுக்கு தண்டனை. அது மண்ணாசையாக இருக்கலாம், பொன்னாசையா இருக்கலாம், பெண்ணாசையா இருக்கலாம். கண்களின் நீச்சை ஒரு பாவம். இந்த பாவத்துக்கு உட்படாதபடி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வாராக. ஆம்.